படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நிவின் பாலிக்கு கல்யாணம் ஆகாமையே பல வருஷமா இருக்காரு. அவர் வீட்டு பக்கத்து வீட்டுல குடி போகிறவங்க தான் வந்து மமிதா பைஜு. மமிதா பைஜு வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காங்க. ஒரே ஏரியா அப்படிங்கறதுனால பல வாட்டி மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணதுனாலே என்னமோ மமிதா பைஜுக்கு வந்து நிவின் பாலி மேல ஒரு கிரஷ் வந்துருது. காலப்போக்குல அதுவே லவ்வா மாறிடுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரெண்டு பேருக்குமே லவ் வந்துருது. ரெண்டு பேரும் அதை பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா வயசு தான் ஒரே பிரச்சனை. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுதா இல்லையா, இதெல்லாம் பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ராம்காம் ஜான்ரா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவ் தோன்றது, இது பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி பிரீசியா லைட் ஹார்ட்டடா தான் போகுமே தவிர எந்த இடத்துலயுமே நம்மள வந்து ரொம்ப பஞ்ச் பண்ற மாதிரியோ இல்ல முகம் சுளிக்கிற மாதிரியோ காட்டியிருக்கவே மாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே இது ஒரு கேக் வாக்கான ஸ்டோரி தான். ஏன்னா ரெண்டு பேருமே நேச்சுரல் பெர்ஃபார்மர். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்திருக்காங்க. குறிப்பா மமிதா பைஜு கலக்கியிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்துல காமெடி எல்லாம் பட்டாசா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் இன்ட்ரோல் பிளாக் வந்து இதை விட கியூட்டா வந்து காட்டவே முடியாது. அவ்வளவு கியூட்டா இருக்கும் இன்ட்ரோல் பிளாக். அண்ட் கிளைமேக்ஸும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா முடிச்சிருப்பாங்க. மியூசிக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணிருக்குது. ரொம்ப சூத்திங்கா ரொம்ப அழகா இருந்தது. மியூசிக்கும் அந்த பிஜிஎமும் சரி நல்லாவே இருந்தது. லொகேஷனை பொறுத்த வரைக்கும் கேரளால லொகேஷன்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ற விதமா சினிமோட்டோகிராஃபியும் சூப்பரா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் சைட்னா எனக்கு ஒரே நெகட்டிவ் தோன்றது, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேக் ஆகும். வேற மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு போயிட்டு கடைசியா தான் அந்த கோர் கதைக்கு வருவாங்க. அந்த லேக் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிரேமலு டைரக்டர் கிட்ட இருந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை 100% பூர்த்தி பண்ணிருக்குது. ஃபேமிலியோட தாராளமா போய் பார்க்கலாம்.